Hey guys, welcome to MS Beauty Care and Makeup. நான் மௌலி சுதேஷ். இன்றைக்கு நாங்கள் ஒரு ரெகுலர் சாரி வந்து அயர்ன் பண்ணாமல் உடனே ப்ளீட் பண்ணி எப்படி வேர் பண்ணலாம்னு சொல்லி தரப்போகிறேன். ஏற்கனவே வந்து ஹேங்கிங் மெத்தட் வந்து போட்டிருந்தேன். நான் இன்றைக்கு வந்து உங்களுக்கு நான் ப்ளீட்டிங் மெத்தட் வந்து காட்டி தரப்போகிறேன். இந்த நிறைய டிப்ஸஸும் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க எப்படி சாரி வேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். பாருங்க, இன்றைக்கி வந்து நான் ஒரு செமி சில்க் சாரி தான் எடுத்திருக்கிறேன். இது வந்து வெயிட் இல்லை. இந்த சாரி வந்து கொஞ்சம் சாஃப்டான சாரி தான். நீங்கள் மடமடப்பாக இல்லாத எல்லா மெட்டீரியலும் வந்து இந்த மாதிரி மெத்தடில் வேர் பண்ணலாம். உடனே ப்ளீட் பண்ணி உடனே வேர் பண்ணலாம். நீங்கள் விரும்பினா அயர்ன் பண்ணி கூட வேர் பண்ணி கொள்ளலாம். ஆனால் ஃப்யூச்சரில் நான் அயர்ன் பண்ணக்கூடிய சாரீஸ் எப்படி அயர்ன் பண்ணலாம்னு நான் சொல்லித்தரேன். இன்றைக்கு நான் சாதாரணமாக உடனே ப்ளீட் பண்ணி உடனே வேர் பண்ணி காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எப்பயும் போல் ரெகுலரான நாங்கள் சாரியில் சைட் பார்த்துக்கொள்ளுவோம். பாருங்கள், நான் சரியான பக்கத்தை வந்து எடுத்துட்டேன். மேலே வந்து சின்ன ப்ளீட்ஸும் கீழே வந்து அகலமான ப்ளீட்ஸும் வர மாதிரி இருக்குது. இதுதான் சரியான பக்கம். எப்பயும் போல் வலது கால் பக்கம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை வந்து நாங்கள் சரி கொள்ளுவோம். ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை வந்து நான் சரி கொள்கிறேன். நான் முதலே சொல்லியிருக்கிறேன், சாரி ஸ்கர்ட் வந்து நல்ல டைட்டாக கட்டக்கூடாது, ஓரளவு லூஸாக தான் கட்டணும். நீங்கள் ப்ரீத் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். நீங்கள் சாரி வழுகி விழுந்துருமெண்டு இறுக்கி கட்டாதீங்க, வண்டி வந்து தள்ளி கொண்டு நிற்கும். உங்களுடைய சரியான கால் மட்டத்துக்கு சரி கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து லெவலாக நீட்டாக சொருகிட்டேன். எனக்கு கேமரா வந்து இந்தளவுக்கு தான் கவர் பண்ண முடியும், கோவிச்சு கொள்ளாதீங்க. இப்போ அடுத்தது வந்து இந்த பீஸை சுற்றி எடுக்க போகிறேன். இதை சுற்றி எடுக்கணும். பாருங்கள், இங்கே வந்து இந்த மாதிரி இப்படி இருக்கணும். ஒரு சுற்றி எடுத்துட்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து தான் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இங்கேருந்து தான் ஃபஸ்ட்டு ப்ளீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண வேணும். இங்கே தான் எங்களுக்கு இங்கே முன்னுக்கு வரக்கூடிய ப்ளீட் வந்து வரும். இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வடிவாக பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எல்லா சாரிக்குமே இந்த மடிப்பு சரியாக முகப்பு வந்து பிடிபடாது. சில சாரி இந்த அளவீடுகளுக்கு வந்து மாறுபடும். அப்படி வர்ற பட்சத்தில் சில பேர் வந்து உள்ளுக்குள்ளே குட்டி குட்டி ப்ளீட் எல்லாம் வச்சு செய்வீங்க. அப்படி செய்ய வேண்டாம். என்னை பொறுத்தவரைக்கும் குட்டி ப்ளீட் வச்சு செஞ்சிங்கண்டா நீங்கள் ப்ளீட் பிடிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். பிறகு நீங்கள் வேர் பண்ணிக்கல இந்த ஏரியாஸில் வந்து உங்களுக்கு ப்ளீட்டில் பிரச்சனை வரும். அது வந்து நீட்டாக நிற்காது, கஷ்டம். அயர்ன் பண்ணுற சாரின்னா ஓரளவு மேனேஜ் பண்ணலாம். ஒரு மாதிரி தொங்கி கொண்டிருக்கும், நல்லா இருக்காது. பட் இந்த ப்ளீட் பிடிக்கல முதல் இங்கே வரக்கூடியது நல்ல பக்கமும் இங்கே வரக்கூடியது வந்து பிறவளமும் வரணும். அப்படி வந்தால் தான் சரியான முறை. பாருங்க, இது நேர்பக்கம், இது வந்து பிறப்பக்கம். ஒரே மாதிரி ரெண்டு பக்கம் வரக்கூடாது. அப்படி சப்போஸ் உங்களுக்கு வராட்டி நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். சாரியை வந்து நான் இப்படி எடுத்துட்டு சாரியை இந்த மாதிரி எடுத்துட்டு உங்களுக்கு சரியான அளவு வராட்டி இப்படி மடியுங்கோ. எவ்வளோ சின்னதாக மடிக்கலுமோ இல்லை உங்களுக்கு எவ்வளோ அகலம் தேவையோ இப்படி மடித்து கொள்ளுங்க. இப்படி மடிச்சிங்கண்டா ஒரு அளவு வரும். இப்போ இந்த அளவு பிடிச்சா நீங்கள் இந்த அளவு எடுக்கலாம். இந்த அளவுக்கு வருது பாருங்கள், இவ்வளோ அகலம் வருது. இப்போ நீங்கள் அயர்ன் பாக்ஸை வச்சு லைட்டாக இந்த இடத்துல அமர்த்தி கொள்ளுங்க. அமர்த்திட்டிங்கன்னு சொன்னால் இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ப்ளீட் வந்து உங்களுக்கு ஒரு அளவு கிடைக்கும். அந்த அளவை வந்து இப்படி விரிக்கும்போது
ஒரு அளவு வரும் உங்களுக்கு. ஒவ்வொரு நீங்கள் அயன் பண்ண இடத்துல ஒவ்வொரு கோடு காட்டும். அந்த கோட்டை வந்து நீங்கள் அளவாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கரெக்டாக வரும். நீங்கள் குட்டி குட்டியாக மடிக்க தேவையில்லை. இப்போ நான் திருப்பி இதை ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் வந்து மேல் முகப்பு பிடிச்சிட்டேன். நீங்கள் வந்து 2 சைடும் வந்து ஒரே அளவு பிடிச்சு கொள்ளுங்க. கொஞ்சம் சில நேரம் கூடி குறைய வரலாம். அது ஒவ்வொரு சாரிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த இந்த இடத்துல வந்து இந்த கொஞ்சம் மறைக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு பின் பண்ணி கொள்ளுவோம். நேராக பிடிச்சிட்டு பின் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய ப்ளீட்ஸ் வந்து நீட்டாக இருக்கும். பட்டு சாரியை லைன் பண்ணிக்கல வந்து இன்னும் வடிவாக நான் அந்த அளவு பிடிக்கிறதெல்லாம் செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் பிடிச்சிட்டேன். முன்னுக்கு வந்து நல்ல சரியான பக்கம் வந்திருக்கு, பின்னுக்கு வந்து பிறவளம் வந்திருக்கு. இப்படி தான் வரணும். இப்போ இந்த இடத்த வந்து ப்ளீட் பிடிக்கணும். இதுக்கு வந்து இப்போ இப்படி பிடிச்சி சில பேருக்கு பிடிக்க கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு 2 ஐடியா சொல்கிறேன். ஒன்று, உங்களோட பெட்டில் வந்து இதற்கு ஃபஸ்ட் இந்த தலைப்பை வச்சுட்டு ஒரு ஊசியை குத்தி கொண்டு நீங்கள் வந்து பிடிக்கலாம். இல்லாட்டி உங்களோட கதவுன்ற மேல் பக்கம் இருக்கும், அதில் இந்த சாரியை கொடுத்துட்டு கதவை சாத்திட்டு நீங்கள் இழுத்து இப்படி பிடிக்கல வந்து உங்களுக்கு நேராக வரும். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு இதை வந்து யூஸ் பண்ணி செய்யுங்க. இல்லை கையிலே பிடிப்போம்னு சொல்லக்கூடியவங்க கையிலையும் பிடிக்கலாம். இந்த மாதிரி எதுலையாவது நீங்கள் பின் பண்ணிவிட்டு இப்படி இழுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி வந்து ஈஸியாக ப்ளீட் வந்து இப்படி பிடிச்சி கொள்ளையிலும். இப்போ ஒன்றுக்கு கீழே இப்படி கையை மடித்து நீங்கள் இந்த மாதிரி நீளமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்படி எடுத்தால் உங்களுக்கு ஈஸி. இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி கதவில் இல்லை உங்களோட பெட்டில் எதுலையாவது ஹோல்ட் பண்ணிவிட்டு சோஃபாவில் கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் வந்து இதில் பின் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களோட ஷோல்டர் லென்த்துக்கு அளவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். திருப்பியும் கொடுத்துட்டு பின் பண்ணிவிட்டு மிச்சத்தை ப்ளீட் பண்ணுவோம். நல்லா இழுத்தீங்கன்னு சொன்னால் ப்ளீட் உங்களுக்கு தானாகவே நேராக வந்து நிற்கும். லூஸாக விட்டால் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் சாரி ப்ளீட் பண்ண. கொஞ்சம் இழுத்து டைட்டாக பிடிச்சி கொண்டு இந்த மாதிரி கையால் 2 பக்கம் மாறி மாறி உங்களோட கையால் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நேராக எடுக்கலாம். எல்லா சாரியுமே நீங்கள் இந்த மெத்தடில் எடுக்கலாம். உங்களோட முதலாவது ப்ளீட்டுன்ற அளவை வச்சுக்கொண்டு உங்களோட கையால் இப்படி எடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி. இது இப்போ ஓரளவு எங்களோட ஷோல்டர் லென்த்துக்கு கரெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதை பின் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் குத்திட்டேன் கரெக்டாக. இப்போ நாங்கள் இந்த ப்ளீட் நாங்கள் கீழே விட்ட இந்த பீஸை வந்து இங்கே குத்த வேணும். இப்போ இங்கே வந்து நாங்கள் இதை நல்லா இழுத்து கொள்ளுவோம். இழுத்துட்டு இந்த ஏரியாவை வந்து பின் பண்ணணும். இங்கே டைட் பண்ணி தான் நீங்கள் இழுக்கணும். அப்போ தான் இந்த இடம் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இதை இழுத்து உங்களோட வலது துடைந்த ரைட்டுக்கு சாரி ஸ்கர்ட்டில் வந்து பின் பண்ணுங்கள். சாரி ஸ்கர்ட்டில் பின் பண்ணணும். பின் பண்ணியாச்சு. இப்போ உங்களோட ப்ளீட்ஸ் எல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இது வந்து இப்போ நீங்கள் நார்மலாக அயன் பண்ணாமல் கட்டுற மெத்தட். உங்களுக்கு வேணுமெண்டா சில சாரி பொம்மி கொண்டு நின்றா நீங்கள் உங்களோட ஹேர் அயனை யூஸ் பண்ணி ஹீட்டை வந்து நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுட்டு நீங்கள் வந்து செய்து கொள்ளலாம். அடுத்தது வந்து இந்த ப்ளீட்டை நான் பிடிச்சி காட்ட போகிறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு இன்றைக்கி இது கொஞ்சமாக தான் வந்திருக்கு, நிறைய பீஸ் வரையில. ஒவ்வொரு சாரிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நான் சின்ன ப்ளீட்டாகவே கொஞ்சம் பிடிச்சிக்கொள்கிறேன்.
இதில் ஒரு பின், இதுலேயும் ஒரு பின் பண்ணுவோம். அடுத்தது இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த சைட்டில் ஃபர்ஸ்ட் பின் பண்ணிட்டீங்க. அதோட வந்து இப்படி ப்ளீட்ஸ் 2-3 ப்ளீட்ஸ் வந்து இப்படி கையால் இப்படி மடித்து எடுத்துக்கொள்ளுங்க. மேடம் உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க, சுற்றி நிற்கிறாங்க. உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்தால் சாரி. இப்போ இதில் வந்து இன்னொரு பின் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் ஏற்கனவே பண்ண பின்னுக்கு பக்கத்தில். அடுத்தது இந்த பிளேட் பாருங்கள், நல்லா உங்களோட கால் அளவுக்கு உயர்த்திட்டு, உங்களோட காலுண்ட மட்டத்தில் உயர்த்திட்டு இதை வந்து உங்களோட துடையோடு சொருகி கொள்ளணும். நான் முதல்ல சொன்ன சாரி ஸ்கர்ட்டுக்கு எப்பயுமே இன்னர் வேருக்கு வந்து நீங்கள் சொருகக்கூடாது. நல்லா நீட்டாக நேராக மடித்து சொருகிங்க. நீங்கள் அப்படி சொருகினா தானாகவே ப்ளீட் வந்து நீட்டாக வந்து நிற்கும், வயிறு வந்து தள்ளாது. இப்போ இந்த இடத்துல உள்பக்கத்தால் ஒரு பெரிய பின் அடிக்கிறேன். நான் முதலே சொன்னேன், பெரிய பின்னா இந்த ஏரியாவில் யூஸ் பண்ணணும். அதுவும் உள்பக்கமாக குத்தணும், வெளியில் தெரிகிற மாதிரி குத்த வேண்டாம். நிறைய பேர் வெளியில் தெரிகிற மாதிரி குத்துவீங்க, அப்படி குத்தாதீங்க. உள்ளுக்கால குத்துனீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நான் பின் பண்ணி குத்திட்டேன், இங்கேயும் குத்திட்டேன், இந்த ஏரியாவும் குத்திட்டேன். இப்போ இந்த ப்ளீட்ஸை வந்து நல்லா இப்படி அழுத்தி உங்களோட கையால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து உங்களோட ஹேர் அயன் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இன்றைக்கி வந்து ப்ளீட் வந்து சும்மா சாதாரணமாக ப்ளீட் பண்ணி தான் கட்டி காட்டினேன், அயன் பண்ணி காட்டையில். ஸோ அவ்வளோதான், ஈஸியாக சாரி கட்டலாம். சில பேர் இங்கே ஹிப் தெரியக்கூடாண்டெல்லாம் பின் பண்ணுவீங்க. உங்களுக்கு விரும்பினா நீங்கள் இதில் பண்ணலாம். ஆனால் நீட்டாக கட்டுனீங்கன்னா இது விளத்தாமலே அழகாக நிற்கும். பின் தான் பண்ணணுமென்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி சில பேருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்குள்ளே வந்து இப்படி நிற்கணுமெண்டு ஊசி குத்துவீங்க. இப்போ நான் நிற்கிறேன்னு பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகுதாண்டு. பொம்மலாலாம் அப்படி இருக்காது. நீங்கள் வந்து இங்கே கட்டாயம் இதெல்லாம் குத்தோணுமெண்டே இல்லை, இவ்வளவுமே போதும். பின் யூஸ் பண்ணவே இல்லை, வெறும் ஒரு 4 பின் தான் சாரிக்கு யூஸ் பண்ணினால். மற்றது வந்து எல்லா சாரியுமே இப்படி நிற்காது, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்படி நிற்கக்கூடிய சாரீஸை வந்து நீங்கள் இப்படியே வேர் பண்ணலாம். இப்போ எமர்ஜென்சிக்கெல்லாம் நீங்கள் நின்று அயன் பண்ணி கொண்டிருக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இப்படி சூஸ் பண்ணி இந்த மாதிரி சாரீஸை வேர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு நான் இப்போ இதில் சின்ன சின்ன ட்ரிக்ஸஸ் காட்டினா, நீங்கள் இந்த இடத்துல வேணுமென்னு சொன்னால் நீங்கள் இப்படி உள்பக்கமாக வந்து 2 ப்ளீட் அப்படி பிடிச்சிட்டு இதில் நீங்கள் வந்து இதில் ஊசி குத்தி கொள்ளலாம். எப்பயுமே வந்து சாரி ப்ளவுஸில் எல்லாம் இப்படி பிடிச்சி குத்துனீங்கன்னா இந்த இடத்துல பள்ளமாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் செய்யாதீங்க. இந்த ப்ளீட்டுக்கு வேணுமெண்டா இப்படி நிற்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஊசி 2 ப்ளீட்டை பிடிச்சி குத்தி கொள்ளுங்க, அது நீட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு சிம்பிளாக சாரி கட்டி காட்டிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் குழப்பங்கள் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் கேட்கலாம், நான் உங்களுக்கு பதில் தருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ இன்றைக்கி பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன், பிரயோசனமாக இருந்திருக்குமென்று நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் இன்னொரு டாப்பிக்கோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.